நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று தீவனம் போடுறத பார்த்துருப்பீங்க. அதுக்கு தீவனம் போடுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு குஞ்சு தீவனம் போட்டேன். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாங்க, ஃபுல்லாக ஃபீல்டே காலி பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா வளர் தீவனம் போட்டேன். எவ்வளோ வேஸ்டேஜ் வச்சுருக்காங்க பாருங்க. இதுலேயும் இவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குது. இது மாதிரியே நம்ம தீவனம் போட்டால் கூட நம்ம போடுற தீவனத்தையும் அது எடுத்துக்காது. அதனால இது இவங்க கிட்ட போட்டிங்கன்னா இவங்க சாப்பிட்ருவாங்க. இவங்களுக்கு போட்ட தீவனத்தையும் இதில் போட்டு விட்டுறேன். இதுக்கு பெரிய தீவனம் தானே போடுறீங்க, அதை எடுத்து இதுக்கு போட்டுக்கிட்டா இந்த பெரிய குஞ்சுக்குலாம் பெரிய தீவனம் தானே போடுறேன்னு சொன்னீங்க, முட்டை தீவனம். ஆமா, அதுக்கப்புறம் அதை எடுத்து இதுக்கு போடுறீங்க. அந்த தீவனம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குருணையா நிறைய இருக்கும். இந்த கோழிங்க வந்து அந்த குருணையை சாப்பிடாது. ஏன்னா இதுக்கு பெரிய சோளம் இது போல விஷயத்த சாப்பிடும். இந்த சின்ன சின்ன இதுலாம் அதுங்க சாப்பிடாது. அதோட மிச்சம் அதுல இருக்கும். இதை போட்ட உடனே பாருங்க எப்படி சாப்பிடுது. இவங்க ஒரு ஃபில்டர் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுங்க, நம்ம வெளியே போட்டோம்ல பெரிய கோழிங்களுக்கு அவங்களும் மீதி வச்சிருப்பாங்க.